ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர் சீரிஸ் டே 8. எந்த இடத்துல வீடு வாங்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது லொக்கேஷன். இதுதான் வந்துட்டு மிக மிக இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் ரொம்ப ப்ராடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல் சிட்டியில் வாங்கலாம், இல்லை ரீஜனல் ஏரியாவில் வாங்கலாம். கேபிட்டல் சிட்டின்றது சிட்னி, மெல்பர்ன், அடிலைட், பிரிஸ்பெயின், அது மாதிரி வந்து ஸ்டேட்டோட கேபிட்டல்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்டேட் அண்ட் டெரிட்டரிஸோட கேபிட்டலில் சொல்கிறேன். ரீஜனல் ஏரியாஸ்ன்னு பார்க்கும்போது வந்துட்டு இங்கே நியூ காஸ்லாக இருக்கலாம், உலங்காங் இருக்கலாம், இல்லை வந்து டவுன்ஸ்வில், கெய்ன்ஸ், ஜெலாங் இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு மேஜர் ஹப் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எந்த இடத்துல நம்ம வீடு வாங்கினாலும் இந்த ஹாட்ஸ்பாட்டு இல்லை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிலாம் சொல்கிற இடத்துலலாம் பார்க்கலாம். பட் நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக இருக்குன்னா அந்த ஏரியாவில் எத்தனை பேர் இருக்காங்க, அங்கே எத்தனை வீடுகள் இருக்குது, நமக்கு வந்து எப்படி டிமாண்ட் அங்கே இருக்குது, அதுன்றதை பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாகவே realestate.comலையோ domainla.comலையோ நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே வந்து மோர் தென் ஒரு சோர்ஸில் பாருங்கள். ரியல் எஸ்டேட்லையும் பாருங்கள், டொமைன்லையும் பாருங்கள், மற்ற சோர்ஸ்லையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஃபண்டமெண்டல்ஸை கரெக்டாக பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு லாங் டேர்ம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு நாளைக்கு வந்துட்டு ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ பண்ணுறேன். இதுக்கு உங்களுக்கு ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க.